வணக்கம் நண்பர்களே. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதுலே ஒரு சிறப்பான பட்டம் தான் ஆடிப்பட்டம். ஏன்னா அந்த ஆடிப்பட்டத்தில் நம்ம செடிகள் பெருசாக போராடி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உரம் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் செடிகள் நல்ல செழிப்பாக வளர்ந்து ஒரு நல்ல அறுவடை எடுக்க முடியும். சரி, இந்த ஆடிப்பட்டத்துக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் புதிய கிழங்குகள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படிக்காக நான் நிறைய கிழங்குகள் தேடிட்டு இருந்தேன். அதில் எப்போவுமே நமக்கு தெரிஞ்சது தோட்டம் சிவானா. அவர் தான் வந்து அரியரக கிழங்கு வகைகள் நிறைய வச்சுருக்காரு. சரி, அவர்கிட்டயே ஆர்டர் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊதா ராசவல்லியும் லகடாக் மஞ்சளும் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்ததுமே எனக்கு கண்டிப்பாக இதை பற்றி ஒரு பதிவு போட்டாகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட விதைகள் வாங்கியிருக்கேன், ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சிம்பிளாக நம்ம எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கவரில் தான் போடுவாங்க. கவரில் போட்டு மேலே பேப்பரில் நேம் எழுதி ஒட்டிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் போட்டதே மொத்தமாக ஒரு 180 ரூபா சம்திங் அவ்வளோதான் இருக்கும். இந்த லகடாக் மஞ்சள் வந்து ஒரு 50 ரூபா, ஊதா ராசவல்லி வந்து ஒரு 80 ரூபா, கொரியருக்கு ஒரு 60 ரூபா, அவ்வளோதான். நம்ம கொரியர் வந்து கண்டிப்பாக அவர் பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த பார்சல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பார்சல் மட்டுமே ஒரு 40-50 ரூபா ஒத்துருக்கும். இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு நமக்காக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதை வந்து ஒரு பதிவு போட்டே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. இவர் வந்து பாருங்கள், செப்பரேட்டாக நமக்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி நேம் ஸ்டிக்கர் நேம் டைப் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து ஒட்டியிருக்காரு. தேங்க்யூ லோகோ இதெல்லாம் வந்து பெருசாக இல்லை. ஆனால் அந்த நேம் வந்து பாருங்கள் கரெக்டாக நமக்காக ஒட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜிங் வந்து பாருங்கள், நீட்டாக புது காட்டன் பாக்ஸ் வாங்கி விதைகள் கிழங்குகள் எல்லாத்துக்குமே ஏர் வென்டிலேஷன் இருக்கணும். அப்படிக்காக 2 ஹோல்ஸ் போட்டிருக்காரு பாருங்கள். இந்த அளவுக்கு நீட்டாக ஒரு பேக்கேஜிங் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா பண்ணங்காட்டி தான் அவர் இந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுது இதை பார்க்கும்போது. கண்டிப்பாக விதைகள் வேணுங்கிறவங்க தோட்டம் சிவா நட்டு ஆர்டர் போடுங்க. நல்ல விதமாக அனுப்புகிறாரு. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க நம்ம பேக்கேஜிங் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஊதா ராசவல்லி கிழங்கு வகைகள் அரிய வகை கிழங்குகள் நிறையா இருக்குது. இது வந்து ஊதா ராசவல்லி. வெளியே மட்டும் பேக்கேஜிங் இல்லை, உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஒரு கவர் போட்டு அது கவரில் நம்ம வாங்கிக்கிறது 2 ஐட்டம் தான், ஊதா ராசவல்லி லகடாக் மஞ்சள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அந்த கவரில் நேம் என்ன பொருள் அப்படின்னு நேம் எழுதி ஒட்டியிருக்காரு, பிரிண்ட் எடுத்து ஒட்டியிருக்காரு. அதுதான் மேட்ரு. ராசவல்லி கிழங்கு பார்த்துடலாம். ஒரு 100 கிராம் 150 கிராம் எடை இருக்க ஒரு பெரிய பீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அவர் சொல்லி தான் அனுப்பிச்சார். நம்ம என்ன ஆர்டர் போட்டோமோ அதுக்கு தகுந்தது சொல்லிட்டார் முதல்ல. கிழங்கு வந்து லைட்டாக பூஞ்சை பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் லைட்டாக கழுவிட்டு காற்றோட்டமான இடத்துல வைங்க, கண்டிப்பாக கிழங்கு முளைச்சி வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லகடாக் மஞ்சள். இந்த மஞ்சளுக்கு பாருங்கள் தனியாக செப்பரேட்டாக ஜிப்லாக் கவர் போட்டு அனுப்பிச்சிருக்காரு. கிழங்கு மஞ்சள் கிழங்கு வந்து நமக்கு முளைப்பு தன்மையோடு இருக்குது, முளைச்சிருக்கு பாருங்கள், அப்படி நடவு பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னா, நான் வேறு ஒரு வெப்சைட்டில் நான் வந்து ஏர் பொட்டேட்டோ ரெயின்லி பல்ப் இதெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். ஏர் பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி முளைப்பு வந்துருந்துச்சு. அந்த முளைப்பு வந்து அவங்க வந்து இது மாதிரி காட்டன் பாக்ஸில் போட்டு அனுப்பலை, நமக்கு இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு கவரில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த முளைப்பு தன்மை எல்லாமே அப்படியே உடஞ்சி போச்சு. நான் கூட இவர் சிவானு அந்த மாதிரி அனுப்பிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி டேமேஜ் ஆயிரும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த பார்சலை பார்த்துருந்தா கண்டிப்பாக எனக்கு ஹாப்பி ஆச்சு. கண்டிப்பாக இதை பற்றி பதிவு போட்டாகணும் அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இந்த மாதிரி நாட்டு ரக விதைகள் யாருக்காச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா தோட்டம் சிவானன்ட்டு ஆர்டர் பண்ணுங்கள். நல்லபடியாக அனுப்புகிறாரு. நிறைய அரிய வகை செடிகள் வச்சுருக்காரு அவர்கிட்ட. நிறைய விதைகள் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ரீசனபிளான ரேட்டில் கிடைக்கிது, அதுதான் மேட்ரு. நிறைய வெப்சைட்டில் எவ்வளவோ ரேட்டுக்கு விற்கிறாங்க. இந்த ஆடிப்படத்தில் எல்லோரும் புது ரக விதைகள் வாங்குங்க. கண்டிப்பாக இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, என்னோட தனிப்பட்ட கருத்து. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் வீட்டு தோட்டம் ஆடி தோட்டம் பற்றிய தகவல்களை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஆடிப்படத்தில் நிறைய புதிய ரகங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஆரம்பிக்க போகிறோம். அதை பற்றினா ஒவ்வொரு பதிவும் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.